போயிட்டு வந்தோடனே மலர்கிட்ட வந்து வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மலரோட மாமியார். வந்த உடனே வந்து பாக்கியராஜ் எனக்கு காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது பாரேன் எப்படி வீங்கிருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கியராஜ் உட்காந்து காலம்பத்தி விடுறாங்க. சொல்கிறாங்க என்ன நீ வேலைக்காரி வச்சுட்டு போன வந்து சமைச்சதை வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே சொல்கிறாங்க மலர் நான் இப்போ பண்ணிடுறேன் அத்தை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுரேஷ் உள்ள வராங்க. அண்ணி நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படிங்கிற கேட்குறப்ப சப்பாத்தி தான் அப்படின்றாங்க. அப்போ வந்து சப்பாத்திலாம் எனக்கு வேணாம், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணுன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. இதையே மதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மதி உள்ளே போகிறாங்க பெட்ரூம்குள்ளே. அப்போ வந்து சுரேஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா டவல், அதாவது நம்ம தலை துவட்டிட்டு ஈரமாக இருக்கும்ல அதை அப்படியே பெட்டில் போட்டுடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து மதி கேட்குறாங்க ஏன் அதை நீங்கள் தலை தொடட்டுறீங்களே, ஸோ ஈரமாக தானே இருக்கும், அதை வந்து பேஸ்கெட்டில் போடலாம்ல அப்படின்றப்ப ஏன் நீ போட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அடங்கி போகிறவங்க கிடையாது மதி. ஸோ அந்த இடத்துல வந்து ஏன் நீங்கள் போட்டால் என்ன 2 ஸ்டெப் வருமா அதை நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்றப்ப எங்கள் அண்ணன் வந்து என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணியை வந்து தட்டாமல் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணுறாரு. ஸோ இதுவும் கண்டிப்பாக மதிக்கு பிடிக்க போகிறது கிடையாது. அதனால வந்து 2 பேர் சின்ன கான்வர்சேஷன் போகுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை இழுக்கிற மாதிரி லைட்டாக மதி பேசுகிறாங்க அறிவில்லைன்ற மாதிரி. அது வந்து சுரேஷ்க்கு இன்னும் கோவப்படுத்துது. எங்கள் அம்மா அப்பா பற்றி பேசினேன் அப்படின்னா உனக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் வந்து இந்த டவல் வந்து பேஸ்கெட்டில் போட்டது என்னமோ சுரேஷ் தான். ஸோ காலையில் எழுந்திரிச்சு மழைக்கு முன்னாடி மதியம் எழுந்திரிச்சு குக்கரில் அது பருப்பா இல்லை ரைஸான்னு தெரியல ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சீன் காட்டுறாங்க. காலையில் எப்பவும் போல் வாக்கிங் கிளம்பி போகிறாங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. அதாவது மதி சுரேஷோட கான்வர்சேஷன் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே நல்லாவே இருக்குது. அடுத்த எபிசோடில் நான் பார்க்குறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.